இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காவிரி நதிநீர் பிரச்சனையில் கன்னட இனவெறி அமைப்புகள் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தின, தமிழர்களுடைய சொத்துக்களை நாசம் செய்தன என்பதற்கு கண்டனம் தெரிவித்து வெள்ளிக்கிழமை அன்று உழவர் அமைப்புகளும் வணிக அமைப்புகளும் தமிழ்நாட்டில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. இந்த முழு அடைப்புக்கு இப்போது பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அதே போல தனியார் அமைப்புகள், தனியார் வாகன அமைப்பு, அதாவது ஆம்னி பஸ்கள் பெருமளவுக்கு KPN டிராவல்ஸ் உடைய 56 பேருந்துகள் இணைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ஆம்னி பேருந்துகளுடைய அசோசியேஷன், சில தனியார் அமைப்புகள் இவையெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இருந்தாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் விஷயங்களை நடத்தி செல்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில அரசு செய்திருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தேசிய கவனத்தை பெற்றிருக்கிறது. முக்கியமான காரணம் 1991 ஆண்டுக்கு பிறகு 25 வருடங்களுக்கு பிறகு, கால் நூற்றாண்டுக்கு பிறகு காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. பெரும் வன்முறை கலவரம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு போயிருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு என்ன காரணம் என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. முக்கியமான காரணம் வறட்சி என்பது. ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் வெள்ளம். இது கிளைமேட் சேஞ்சுடைய, காலநிலை மாற்றத்துடைய, பருவநிலை மாற்றத்துடைய விளைவு என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பீகாரில் ஒரு பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, இன்னொரு பகுதியில் வறட்சி இருக்கிறது. எனவே வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் அந்த வெள்ளத்தை தடுப்பணைகள் மூலமாக அல்லது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ரீசார்ஜ் வெல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிலத்தடி நீருக்கு செறிவூட்டுகிற குறுங்கிணறுகள் மூலமாக அவற்றை பாதுகாக்கிற எந்த கட்டமைப்புகளையும் நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம். ஏனென்றால் பல ஊர்களில் ஊருணிகள், கண்மாய்கள் தூர்ந்து போய் கிடக்கின்றன. அவற்றை இணைக்கிற ஓடைகள் எல்லாம் தூர்ந்து போய் அவற்றை மறந்தே விட்டோம் என்பதுதான் அடிப்படையில் பிரச்சனை. இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம், ஒவ்வொரு வீடுமே எவரி ஹவுஸ் இஸ் எ ரீசார்ஜ் பாயிண்ட் என்று சொல்கிறார்கள். அதற்காகத்தான் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பதை சென்னையிலே அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அது ஃபாலோ அப் இல்லாமல், அது சரிவர செயல்படுத்தப்படாமல் ஒரு 20% கட்டடங்களை, ஒரு கால்வாசி கட்டடங்கள் மட்டுமே மழைநீர் சேகரிக்கக்கூடிய கட்டடங்களாக இருக்கின்றன. எஞ்சிய கட்டடங்களில் அந்த மழைநீர் சேகரிப்பு வசதி இல்லை. ஒரு மாதம் 3 மாதம் பெய்யக்கூடிய மழையெல்லாம் ஒரே நாளில் பெய்து தீரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரே நாளில் 1 மாதம் மழை பெய்கிறது, 3 மாதம் மழை பெய்கிறது, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மழை பெய்கிற நாளில் அதை சேகரிப்பதற்கான தகவமைப்புகளை, உள்கட்டமைப்புகளை நாம் எப்படி உருவாக்குவது என்பது பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். 2015 டிசம்பரில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஏப்ரலில் கடும் வெயில் சென்னையில் ஏற்பட்ட போது சென்னையில் மீண்டும் குடிநீர் பஞ்சம் வரும் என்று சொன்னார்கள். ஏறக்குறைய 4 மாதங்களிலேயே அந்த நீர் நமக்கு இல்லாமல் போய்விட்டது நீர்த்தேக்கங்களில். பிறகு நல்ல வேளையாக மே மாதத்தில் மழை பெய்தது. மே மாதத்தில் மழை பெய்த காரணத்தினால் இன்றைக்கு வரைக்கும் குடிநீர் பஞ்சம் என்பது சென்னைக்கு வரவில்லை. இதே விஷயம்தான் காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில். கர்நாடக மாநிலத்துக்கு, வட கர்நாடக மாநிலத்தில் அதிக அளவுக்கு திணை வகைகளை, சிறுதானியங்களை பயிரிடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீர் கொடுப்பது ஆந்திர மாநிலம் தான். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியிலிருந்து அவர்கள் நீரை பெற்றுக் கொள்கிறார்கள். நமக்கு, தமிழ்நாட்டுக்கு அவர்கள் தரக்கூடிய நீரை விட அதிக நீரை அவர்கள் ஆந்திராவிடம் இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். வட கர்நாடக மக்கள் அமைதியாக திணை வகைகளை, சிறுதானிய வகைகளை பயிர் செய்து நீரை சேமிக்கிறார்கள். ஆனால் மைசூர், மாண்டியா பகுதியில் அதிகமாக நெல் விளைவிக்கிறார்கள்.
நெல் அதிகமாக நீரை உறிஞ்சுகிற ஒரு பயிர். எனவே நீர் இருக்கும் போது நெல்லை பயிரிட்டு மற்ற நேரங்களில் திணை வகைகளை சிறுதானிய வகைகளை பயிரிடுவதுதான் உசிதமாக பொருத்தமானதாக இருக்க முடியும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் டெல்டா பிரதேசங்களில் அது போன்ற சிந்தனை இப்போது பெருமளவுக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் மைசூர் மாண்டியாவில் அந்த அரசியல் அதிகாரத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஏராளமான விவசாயிகள், அரசியல் ஆதரவு இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நீரை சிக்கனமாக செலவு செய்வது என்பது பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் நமக்கு அரசியல் அதிகாரம் இருக்கிறது, போராடி பெற்றுவிடலாம், எப்படியும் நீர் காவிரி நம்முடையதுதான் என்பது போன்ற ஒரு, அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம் என்பது போன்ற சிந்தனை ஆழமாக வேரூன்றி விட்டது. அதன் எதிரொலியாகத்தான் இந்த கலவரங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல எதிர்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் இதை கலவரத்தை பெரும்பாலும் தூண்டிவிட்டது. அதன் மூலமாக கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணலாம் என்பது. ஆனால் நீண்ட கால நோக்கில் தமிழ்நாட்டு விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் யோசிக்க வேண்டிய, நாம் நமக்கு வரக்கூடிய பருவமழையை அதன் மூலம் கிடைக்கிற நீரை தேக்கி வைக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை பெருவாரியாக செய்ய வேண்டிய, ஒவ்வொரு வீடையும் நிலத்தடி நீர் செறிவூட்டுகிற ஒரு புள்ளிகளாக மையங்களாக நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி சிந்திப்பதுதான் நீண்ட கால நோக்கில் நமக்கு உதவியாக இருக்கும். அதே போல ஏரிகளை இணைப்பது, நதிநீர் இணைப்பு என்பதெல்லாம் சும்மா வாய்ச்சவிடால். நடிகர் சிவகுமார் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள் அனுப்ப வேண்டும் அல்லது விண்வெளி ஓடத்தை அனுப்ப வேண்டும், அதை 10 ஆண்டுகள் கழித்து பார்த்துக் கொள்ளலாம். இப்போது கங்கையின் காவிரி அணைகள், கங்கையிலே நீர் இல்லை, பிரம்மபுத்திராவில் மட்டும்தான் அதிகப்படியான வெள்ளம் இருக்கிறது. கங்கை காவிரி இணைப்பு என்பதெல்லாம் வெறும் வாய்ச்சவிடால் என்பதாகத்தான் இருக்கிறது. அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக செய்யக்கூடியதா அல்ல. எனவே இதை மீண்டும் நமது நீர்நிலைகளை பராமரிப்பது, இணைப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் சாத்தியமாக கூடியது. அதே போல மழைநீர் சேகரிப்பு, மழைநீரை கடலில் கலக்க விடாமல் செய்வது என்பது போன்ற அறிவுபூர்வமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இன்னொரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.